வணக்கம். முதலாளி யூடியூபின் 7வது எபிசோடுக்கு தங்களை வரவேற்கிறேன். லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதுவரை டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன், அதாவது ப்ரொப்ரைட்டர்ஷிப், பார்ட்னர்ஷிப், liability limited partnership, private limited company, public limited company ஆகியவை பற்றி பார்த்தோம். இன்று முதல் செலெக்ஷன் ஆஃப் ப்ராடக்ட், நீங்கள் எந்த ப்ராடக்டை எடுத்து விற்பனை செய்ய போகிறீர்கள் அல்லது மேனுஃபேக்சர் செய்ய போகிறீர்கள் என்பதை பற்றி சிறிது ஆராய்வோம். டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்டை மேஜராக 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று கன்சியூமபிள் கூட்ஸ், மற்றொன்று டியூரபிள் கூட்ஸ். கன்சியூமபிள் கூட்ஸ் அப்படி என்றால் என்ன? அடிக்கடி மாதம் வாங்கக்கூடிய பொருட்களை கன்சியூமர் கூட்ஸ்ன்னு சொல்லலாம். குறிப்பாக கிராசரி, அதாவது மாதம் 2 சோப் எனக்கு தேவைப்படுகிறதா, மாதம் 2 சோப் வாங்குவேன், ஒரு பேஸ்ட் வாங்குவேன், ஒரு மூட்டை அரிசி வாங்குவேன், 10 கிலோ பருப்பு வாங்குவேன், ஒரு தொடப்பம் வாங்குவோம், வாஷிங் மெட்டீரியல், க்ளீனிங் மெட்டீரியல், இது மாதிரி கடை செலவு அப்படின்னு மாதம் ஃபஸ்ட் வீக்கில் நம்ம ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்து சூப்பர் மார்க்கெட்லேயோ மளிகை கடைக்கோ சென்றோ நாம் வாங்குகிறோம். இதை கன்சியூமர் கூட்ஸ் வாங்குவோம். மேலும் எஃப்எம்சிஜி கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எஃப்எம்சிஜி ஏஜென்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னவென்றால், இந்த கன்சியூமபிள் கூட்ஸை ரீட்டைலர்ஸ்க்கு விற்கும் வியாபாரம் செய்கிறார் என பொருள். மற்றொன்று டியூரபிள் கூட்ஸ். டியூரபிள் கூட்ஸ் என்பது அடிக்கடி தேவைப்படாது. நாம் ஒரு பொருளை ஒரு தடவை வாங்கினால் கடைசி வரைக்கும், நம் வாழ்க்கைக்கு கடைசி வரைக்கும் இருக்கும். உதாரணமாக கட்டில், பீரோ, டிவி, ஃப்ரிட்ஜு, இப்படி இதெல்லாம் அதாவது ஒரு கப்புள் கல்யாணமாகி வாங்குவாங்க. புதுசாக ஒரு சொந்த வீடு போய் வாடகை வீட்டுச்சேயோ தன் குடும்பத்தை ஆரம்பிக்கும்போது இவையெல்லாம் வாங்குவோம். இது அந்த ஒரு லைஃபுக்கு 1 அல்லது 2, அதிகபட்சம் 3 தான் வாங்குவார்கள். அப்போது கன்சியூமபிள் கூட்ஸை மாதம் தேவைப்படுவதால் ஒரு சிறிய ஏரியாவிலேயே அவங்களுக்கு தேவையான மார்க்கெட் ஆகிவிடும். ஒரு ஊரோ ஒரு ஏரியாவோ, பெரம்பூர், அய்யாவரம், இல்லை நார்த் சென்னை, சவுத் சென்னை என்ற ஒரு ஏரியாவையே அவர்கள் தயாரிக்கும் பொருளோ அவர்கள் விற்பனை செய்ய வேண்டிய பொருட்களே விற்று விடுவார்கள். அதே குவான்டிட்டி அடுத்த மாதம் என விற்க முடியும். ஆனால் டியூரபிள் கூட்ஸ், ஒரு பொருளுக்கும் ஒரு புது கஸ்டமரை அவர்கள் பெற்றாக வேண்டும். ஸோ அவங்க விற்பனையாளரோ தயாரிப்பாளரோ டிவி தயாரிக்கிறார் என்றால், பீரோ தயாரிக்கிறார் என்றால், மிகப்பெரிய ஏரியா, அதாவது ஸ்டேட் லெவலோ இல்லை ஒரு சவுத் இந்தியா லெவலோ இல்லை இந்தியா லெவலோ மிகப்பெரிய ஏரியாவை கவர் பண்ணி மார்க்கெட்டிங் நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணி தான் விற்க முடியும். இது டியூரபிள் குட்ஸ். ஸோ நீங்கள் எப்படிப்பட்ட பொருளை தேர்ந்தெடுக்க போகிறீர்கள், கன்சியூமபிளா டியூரபிள் குட்ஸா என்றதை பொறுத்து நீங்கள் எப்படிப்பட்ட மார்க்கெட்டிங் நெட்வொர்க் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் முடிவு செய்வதற்காக நான் இதனை உங்களுக்கு விளக்கம் தருகிறேன். மேலும் இந்த ப்ராடக்டை நீங்கள் செலக்ட் பண்ணுறதோடு என்ன செய்ய போகிறதையும் முடிவு செய்ய வேண்டும். ஒரு ரீட்டெய்லராகவோ ஒரு ஹோல்சேலராகவோ விற்பனையாளராகவோ
போகிறீர்களா, அல்லது ஃப்ரான்ச்சைஸி எடுத்து செய்ய போகிறீர்களா, விற்க போகிறீர்களா, அல்லது உற்பத்தி செய்ய போகிறீர்களா, மேனுஃபேக்சராக செய்ய போகிறீர்களா, அல்லது எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீர்களா, வெளிநாட்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டாக பண்ண போகிறீர்களா, அல்லது காமர்ஸ் ஆன்லைனில் விற்க போகிறீர்களா என்பதையும் இதனுடைய சேர்த்து நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். எந்த ப்ராடக்ட் என்பது நீங்கள் பார்க்கும் அனைத்து கன்சியூமர் கூட்ஸையும் டியூரபிள் கூட்ஸையும் ஒரு நோட்புக் போட்டு எல்லாத்தையும் எழுதின்னு வந்து ஒவ்வொரு பொருளில் உள்ள ப்ளஸ் மைனஸ், அதாவது அந்த பொருளோடு உங்களுக்கு எவ்வளோ பரிச்சயம் உண்டு, அந்த பொருளை பற்றி எவ்வளோ நாலேஜ் இருக்குது என்பதெல்லாம் உங்களுக்கு அறிமுகம் இருக்குது என்பதெல்லாம் பற்றி முடிவு செய்து நீங்கள் இருக்கும் இடம், உதாரணத்துக்கு நீங்கள் சிட்டியில் இருப்பவராக இருந்தால் நான் ஒரு 100 மாடு வாங்கி மாட்டு பண்ணையை வைத்து நெய் தயாரிக்கப் போகிறேன், பால் உற்பத்தி செய்து வெண்ணெய் தயாரித்து நெய் தயாரித்து விற்கப் போகிறேன் என்பதை சிட்டியில் செய்ய முடியுமா? ஒரு மாம்பழ ஜூஸ் தயாரிக்கப் போகிறேன் எனும்போது அது எங்கே அதிக விளைச்சல், சேலம் டிஸ்ட்ரிக்டா? அப்போ அதன் அருகாமையில் ஆரம்பித்து தயாரிப்பது நல்லது. ஸோ இந்த 2 காம்பினேஷன், என்ன பொருள் டீல் பண்ண போகிறீங்க, ரெண்டாவது நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ண போகிறீங்களா, விற்க போகிறீர்களா, ஹோல்சேலாக விற்க போகிறீர்களா, ரீட்டெய்லராக விற்க போகிறீர்களா, இவை அனைத்தும் நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். இதற்கு அந்த பொருளை பற்றி முழு அறிதல் புரிதல் தொழில் நாலேஜ் இருந்தால் நீங்கள் ஆரம்பிக்கலாம். இல்லை என்றால் நீங்கள் ஒரு பொருளை முடிவு செய்து அதை விற்பனை செய்யப்படுகிறது என்றால் அதை விற்கும் ஒரு தொழிலகத்தில் சேர்ந்து பணிபுரிந்து அதன் நுணுக்கங்களை தெரிந்து கொண்டு ஆரம்பிப்பது நல்லது. இல்லை நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ண போயிருந்தாலும் அந்த பொருளை தயாரிக்கும் தொழிற்சாலையில் சேர்ந்து பணியாளராக சேர்ந்து தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்டு உங்களுக்கு நாம் அனைத்தும் தெரிந்து கொண்டோம் என முடிவு செய்து பின் வேலையை விட்டு தொழில் ஆரம்பிப்பது நல்லது. இது ஒரு சூட்சம். ஒரு பொருளை முடிவு செய்து பின் அதை மாற்ற முடியாது. ஆகையினால் இதற்கு தகுந்த நேரம் எடுத்துக்கொண்டு பொருளை முடிவு செய்வது நல்லது. டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்: ரீட்டெயில், ஹோல்சேல். ரீட்டெயில் பிஸ்னஸ் சேல்ஸ் என்றால் என்ன? ஃப்ரான்ச்சைஸ் என்றால் என்ன? மேனுஃபேக்சரிங் என்றால் என்ன? ஜாப் என்றால் என்ன? காமர்ஸ் ஆன்லைன் பிஸ்னஸ் என்றால் என்ன என்பதை பற்றி வாரம் நாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.